friends, assalamualaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா फ्रेंड्स, இன்னைக்கு வந்து சாட்டர்டே, சோ அதனால வந்து இன்னைக்கு வந்து அவரைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பரா இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स, எண்ணெய் போட்டுக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு. फ्रेंड्स, இப்போ கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கிட்டோம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 kg அவரைக்காக்கு. வெங்காயம் போட்டுக்கோம். இப்போ வந்து நல்லா அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கோங்க. பச்சை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் வந்து நாட்டுக்கு சூப்பராக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். வீடியோ பார்த்துட்டு அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி வந்து மெலிசாக கட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவரைக்காய் பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் கூட வந்து நல்லா மெலிசாக தான் கட் பண்ணோம் இதுக்கு. அப்போ தான் சூப்பராக இருக்கும் அவரைக்காய் பொரியல். ரசத்துக்கு, சாம்பாருக்கு இந்த மாதிரி வந்து சாப்பிட்டோன்னாக்கா தொட்டுக்க வச்சு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அவரைக்காய் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் தேவையான அளவு. இது வந்து 1 kg அவரைக்காய். அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள். குழம்பு நான் வீட்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதனால அந்த மிளகாத்தூள் வந்து அதுவும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இப்போ வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம்னாக்கா நல்லா இப்படி கலந்து விட்டு தண்ணி இதுக்குள்ளேயே வந்து வரும். கொஞ்சம் நம்ம வேணுன்னா கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், தண்ணி போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு தான் தண்ணி போட்டுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். வந்து இப்போ வெந்துட்டுருக்கு. வெந்துட்டு அப்புறம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்போ தான் பொரியல் நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வந்து கொதிச்சுட்டே இருக்குது. இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இப்போது சூப்பராக வந்து அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.